அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம உண்மையான ஏழை யார் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஹதீஸ் தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கிட்டலாம் கேட்குறாங்க, ஏழை அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, யார்கிட்ட நிறைய பொருள்களும் வெள்ளி காசுகளும் இல்லையோ அவங்க தான் ஏழை அப்படின்னு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தில் ஏழை என்பவன் யார் அப்படின்னா, மறுமை நாளில் நோன்பு வச்சு ஜக்காத் செஞ்சு ஹஜ்ஜு செஞ்சு எல்லா நன்மைகளுடன் ஒருத்தன் மறுமை நாளில் வருவாங்க. ஆனால் அந்த நன்மைகள் அவங்களுக்கு பலன் அளிக்காது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தொழுதிருப்பாங்க, நோன்பு வச்சிருப்பாங்க, ஜக்கா செஞ்சுருப்பாங்க. ஆனால் மற்றவங்களோட பொருளையும் அபகரிச்சிருப்பாங்க, மற்றவங்களை கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பாங்க, கொலை செஞ்சுருப்பாங்க, திருடியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க மற்றவங்களுக்கு செஞ்சனால இவங்களால் பாதிக்கப்பட்டவங்களாம் வருவாங்க. இவங்களுக்கு நீதி கொடுக்கறதுக்காக இவங்க கிட்ட இருக்க நன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கிடுவாங்க. இவங்களோட குற்றத்துக்கு தீர்வு காண்பதற்கு முன்னாடியே அவங்களோட நன்மை அழிஞ்சிருச்சு, அவங்ககிட்ட நன்மையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட இருந்து அவங்களோட தீமைகளை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் குற்றத்தெல்லாம் செஞ்சவங்க நரகில் வீசப்படுவாங்க. இவங்க தான் உண்மையான ஏழை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற மறுமைக்கு பலன் தரக்கூடிய ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் உங்களுக்கு டெய்லி வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.